ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த குர்த்தியை எப்படி நம்ம ஷேப்புக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது போட்டப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஃபிட்டிங் எனக்கு இந்த மாதிரி வரணும். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஃபிட்டிங் இல்லை. கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு லூஸாக இருந்துச்சு. இன்னொரு ஆள் கூட கையை விட்டுக்கலாம் போல், அந்த அளவுக்கு லூஸாக இருக்குது ரெண்டு சைடுமே. நெக்ஸ்ட்டு நம்மளோட உடம்பு சைடுமே ரொம்பவே லூஸாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த நெக் ஏரியாலாம் ரொம்ப தொலான்னு இருந்துச்சு. சரி வாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம அளவுக்கு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு குர்த்தியை ரெண்டாக மடிச்சுக்கலாம். நான் எப்படி மடிச்சிருக்கிறேன்றதை பாருங்கள். ரெண்டு ஆம் ஹோலும் கரெக்டாக மேர்ஜ் ஆகிருக்கணும். அதே மாதிரியே வெயிஸ்ட் ஏரியாவும் கரெக்டாக மேர்ஜ் ஆகிருக்கணும். நாட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஆம் ஹோல் மெஷர் பண்ணிக்கலாம். ஆம் ஹோலில் வந்து தையல் எங்கே போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். அந்த இடத்துல மெஷர் பண்ணுங்கள். உங்களோட அளவு எவ்வளவோ அதை வந்து அங்கே குறிச்சிக்கலாம். அடுத்ததாக